இப்போ நார்மலா பாருங்களேன், பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமை இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கிடைக்கிறது இல்ல. அநேக இடங்கள்ல பெண்களினுடைய உரிமை பறிக்கப்படுது. எல்லா இடங்களையும் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா சில இடங்கள்ல பெண்களுடைய உரிமைகள் அவங்க சுத்தி இருக்கிறவங்க மத்தியில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா சில இடங்கள்ல அவங்களுடைய உரிமை பறிக்கப்படுதா அப்படின்னு கேட்டா நான் ஆமா அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. சில இடங்கள்ல பெண்களை நீ பேசக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது, முன்னாடி வரக்கூடாது, ஒரு ஒரு எப்படி சொல்றது, நீ பேருக்கு மாத்திரம் நீ இரு மனைவியா அல்லது அம்மாவா, தங்கச்சியா, அக்காவா, இப்படி இருங்கன்னு சொல்லி பெண்களை ஒரு ஒரு எல்லைக்கோடு வரைய வச்சு அவங்க அந்த எல்லைக்குள்ளாக தான் அந்த பெண்களை விடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணாலதான் இந்த மாதிரி ஒரு சாபமே வந்தது, ஏவாள் மட்டும் வீட்டுக்கார பேச்சு கேட்டு இருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, இவ்வளவு சாபம் வந்திருக்குமான்னு சொல்லி நம்மள பேசுறது இல்லாம யாரை இழுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவாளையுமே இழுக்கிறத நம்ம பாக்குறோம். ஏவாளுடைய ஒரு நல்ல காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏவாள் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. அடுத்தது அவங்க ஒரு விசேஷ படைப்பு. சாத்தானே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, வியந்து போற அளவுக்கு ஒரு விசேஷ படைப்புலதான் ஏவாள் இருந்தாங்க. அடுத்தது பாருங்க, தேவனுடைய கைகளினால, வார்த்தையினால அல்ல, தேவனுடைய கைகளினால உருவாக்கப்பட்டவங்க ஏவாள் விலையேற பெற்ற ஒரு வேல்யூபிள் பர்சனா தான் அந்த ஏதேன்ல இருந்தாங்க. அடுத்தது தேவ திட்டத்தை உடையவர்களா இருந்தாங்க. எப்போ பாவம் செய்தாங்க, எப்போ